ஃபேம் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நானும் ஃபைனலி குட். ஆக்சுவலாக ஏற்காடோட வ்ளாக் எபிசோடு 1 எபிசோட் 2 பார்க்காதவங்க நம்மளோட சேனலில் இருக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் லாஸ்ட் எபிசோட். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எபிசோடு 1, 2 பார்க்காதவங்க நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 மணி ஆகுது. இனிமேல் சுற்றிட்டு தான் இருக்கும். இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னா லேடிஸ் வியூ பாயிண்ட். என்னடா எல்லாமே வியூ பாயிண்ட்டாக காட்டிகிட்டு இருக்க லோக்கின்றது உங்களோட மைண்ட் செட் கேட்குது. இந்த ஏற்காடில் வேறு எதுவுமே இல்லை ஃபேமஸ். ஆக்சுவலாக கிளியூர் ஃபால்ஸ் இருக்குது, அங்கே வந்து தண்ணி இல்லை, பார்த்துருப்பீங்க. அப்புறம் அட்வென்ச்சர் பார்க்கெல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் யாராச்சும் வந்தீங்கன்னா ஐ வில் ட்ரை. நாங்கள் ட்ரை பண்ணலை, பட்ஜெட் ப்ராப்ளம்ன்றதுனால. ஓகேங்களா? ஹோய், அடிச்சு தூக்கிருப்பான். இப்போ வந்து லேடிஸ் வியூ பாயிண்ட்டுன்னு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக 2 கிலோமீட்டரு. இங்கே வந்து ஏற்காடில் எனக்கு தெரியும் நிறைய வியூ பாயிண்ட்டு தான் நிறைய இருக்குது. வியூ பாயிண்ட்டு ப்ளஸ் அட்வென்ச்சர் பார்க்கெல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் வர மாதிரினா வியூ பாயிண்ட்டெல்லாம் காலையில் விசிட் பண்ணுறங்க. அப்படி ஸ்டே பண்ணுற மாதிரினா ஈவினிங் விசிட் பண்ணுங்கள். என்னோட ஒரு சின்ன சஜஷன் அதுதான். போட்டிங்கும் ஈவினிங் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மதிய டைமில் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஆக்சுவலாக இன்னும் 2 கிலோமீட்டருக்கு உள்ளே போகணும். ஆக்சுவலாக உள்ளே போகணும். என்ட்ரி ஏதாச்சும் போடணுமா என்னன்னு தெரியல. ஓகே, இறங்குடா. லேடிஸ் வியூ பாயிண்ட் உள்ளே எப்படி இருக்குன்றது காமிக்கிறேன். வெயிட் அண்ட் சி ஃபேம். இதில் போகலாம்டா. அதில் வந்து ஃபீஸ் 10 ரூபா. என்னடா நிறைய குரங்கு இருக்குது. இங்கேருந்து பார்த்தாவே ரோடு தெரியுதுடா. எங்கே இருக்க? ஆமாம், ஸோ ஃபேம் இதுதான் லேடிஸ் வியூ பாயிண்ட்டா. பார்க்குற மாதிரினா மார்னிங் டைமில் கண்டிப்பாக விசிட் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். மேக்ஸிமம் நம்ம வந்துடுவோடா. ஆமாம், இதுதான் டப்பு. இப்போ அதுக்கு வெட்டியிருக்காங்களா? அது என்னது? இன்னும் ஈவினிங் போச்சுன்னா இது மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். செம்மையாக இருக்கு ரோடு. அப்படியே இது வழியாக வந்து 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 அப்படியே அந்த மேலே வருதா? இதில் போயிட்டு அப்படியே மேலே வருது இல்லை? உள்ளே என்ட்ரி 10 ரூபா தான் போலடா. உள்ளே என்ட்ரி 10 ருபீஸ் தான் போல். ஆனால் அங்கேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியாது போல். பைனாகுலர் வச்சுருக்காங்க. அங்கேருந்து பார்த்தா என்ன தெரியும்? ஸோஃபா மேரேஜ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தியமாக ஒன்றுமே தெரியாது. அப்புறம் தெரியாத போய் என்ன சொல்வேன் நீ? ஸோ யாராச்சும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மார்னிங் டைமில் விசிட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். லேடிஸ் வியூ பாயிண்ட். நெக்ஸ்ட்டு எங்கே போகிறேன்றது வந்து நான் வந்து விலாகில் ஷேர் பண்ணிவிட்டு போகிறேன். ஆக்சுவலாக லேக்குக்கு வந்து எதுலன்னு தெரியல. இல்லைடா, முன்னாடி போயிட்டு அப்படி கட் ஆகணும்டா. லெஃப்ட்டு கட் ஆகணும். நான் வந்து அப்போ ஃபஸ்ட்டில் வந்தேன். ஆக்சுவலாக ரைட் சைடு வந்து பூங்கா இருக்கும். இதுவும் ஒரு பூங்கா தான் ப்ரோ. ரைட் சைடு இருக்கிறதும் அதிலும் என்ட்ரி வாங்கிட்டு போகணும். ஆனால் உள்ளே நிறைய வெரைட்டி ஆஃப் செடியெல்லாம் நிறைய இருக்குது. கிடையாது, இது டோக்கன் தான் வாங்கணும். ஆனால் நிறைய செடிங்கெல்லாம் இருக்குது. இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னா போட்டிங் போயிட்டுருக்கோம். ஒருத்தருக்கு எவ்வளோ என்னன்றது தெரியல. அப்படி பார்த்துட்டு எவ்வளோன்றது அப்படி போகிற மாதிரினா விளாக் கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா கொஞ்ச நேரம் அப்படியே ஓரமாக சில் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கேயாச்சும் போகிற மாதிரி இருக்கா இல்லை இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்க போகிறோமான்றது
எங்களுக்கே தெரியல. ஏன்னா டயர்டாக இருக்குது, அவ்வளோதான் கிளம்புன்ற ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே வியூ பாயிண்ட்டு தான் மோஸ்ட்லி. அது வந்து ஒன்று மார்னிங் நாங்கள் விசிட் பண்ணியிருக்கணும், ஆஃப்டர்நூன் மதியம் ஆகிட்டதுனால கொஞ்சம் யாரா இப்படி அடிச்சுட்டு இருக்கான். இதில் போகணும். ஐயா, இதில் உள்ளே போகிறதுக்கே ஒருத்தருக்கு வந்து இது வாங்கணும்டா, டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன்டா. ஆமாம், ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்லலாம் அப்போல்லாம் உள்ளே போகிறதுக்கே ஒருத்தர்கிட்ட இது வாங்கணும், டிக்கெட். இப்போ எதனால் அப்படி பண்ணுறது இல்லைன்னா அதிக ஜனம் இல்லை, இதோ வாங்குறானே டோக்கன்னு. நான் தான் சொன்னேன்ல, உள்ளே போகிறதுக்கே டோக்கன். உள்ளே போய் கேட்கணும். ₹20 இவட பே ₹20 ஆனா. ரெண்டு பைக்கா டூடா உள்ள போட்டு அது வாங்க போய் கேட்டுக்கலாம். இது வச்சுக்கூட இப்போ ஒரு 10 செகண்ட் போச்சா, எப்படி போச்சுன்னு தெரிஞ்சுதா உனக்கு? அவ்வளோதான் வாழ்க்கை. என்னங்க 2 பைக்கு ப்ரோ? இப்போ கேட்டு பார்க்கலாம். போட்டிங்க்கு வந்து இதுலையா, இதுங்கேயா போட்டிங் படகு? இங்கே இங்கேயா முன்னாடி என்ட்ரியான்னு தெரியல. என்ட்ரன்ஸ் அங்கே உள்ளே வாங்கிச்சு, இங்கே. ஓ அப்படிங்களா? எவ்வளோ? போட்டிங் தான் என்ன இல்லை, அதில் பூ இல்லையா வழி? ஓகே, ஒருத்தருக்கு 10 ரூபாவாம்மா, 3 பேர் 30 ரூபா சில்லற இல்லை என்கிட்ட. ஏதோ பைசாவே என்ன பேட்டா 100 ரூபா மட்டும். சில்லற ஏதாச்சும் இருக்கு 50 ரூபாய். கொடுத்துட்டு மூணு கொடுத்துட்டு வாங்க. நீங்களே போங்க. ஏதாச்சும் பண்ணேனா நான் பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கேன் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன். என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க, பிரச்சனை இல்லை. போட்டிங் போகிற பிளான் எதுவும் இல்லை. போட்டிங் போகிற பிளான் ஏதாச்சும் இருக்கா? நான் தான் சொன்னல கோச்சிங்கயா, கோச்சு. ஸோ ஒருத்தருக்கு வந்து 100 rupees சேஞ்ச் பண்ணுறாங்க. ஆனால் இதுலேயே நிறைய ஸ்கேம் நடக்குது. அங்கேருந்து பைக் வர்றதுக்கும் 20 ரூபா வாங்குறாங்களா ஒருத்தருக்கு, ஒரு பைக்குக்கு 20 ரூபா. இப்போ அங்கேருந்து உள்ளே வர்றதுக்கு ஒருத்தருக்கு 10 ரூபா. இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் இது கரெக்டான்றத இது பண்ணுங்கள். வேணா நீச்சல் பைக் அங்கே இருக்கு. ஓகே, நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா, உண்மையா நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. அட அம்பாமங்கி ப்ரோ, அதெல்லாம் 500 சம்திங் வரும் ப்ரோ. ரொம்ப விழுந்துருவேண்டா, சத்தியமா விழுந்துருவேண்டா. மனுஷே கேட்கல ப்ரோ. ரொம்ப ஆட்டாதரா, விழுந்துருவேண்டா, ப்ராமிஸா விழுந்துருவேன்.
எவ்வளோ நேரத்துக்கு? ½ hour தானே ப்ரோ? கரெக்டான டைம் பார்த்துக்கோங்க. எங்கே ப்ரோ அங்கே தரணுமா? 6வது. பஸ் ரிவர்சல் எப்படி எடுக்குது? அப்படியே உட்காரணும். நேரம் போ. ஜானே நல்லா போட்டோ எடுக்கிறடே ஜானே. கைஸ் ஆக்சுவலாக இப்போ வந்து பெடல் பண்ணிட்டு இருக்கோம். ரெக்கார்டில் தானே இருக்கு. கைஸ் ஆக்சுவலாக பெடல் பண்ணிட்டு இருக்கோம். நான் தான் ஜாக் ஸ்பேரோ. கைஸ் நான் தான் ஜாக் ஸ்பேரோ. அந்த கப்பலா? ஸோ ஃபேமி இது நம்மளோட கப்பல், நம்ம எப்படி வேணால் ஓட்டலாம். ஃபேமி இது வந்து ஒரே செகண்ட் 1 செகண்ட் 100 rupees ஒர்த்தா ப்ரோ இது பெடல் போட்டிங்? கால் மாரிக்க ½ hour ஒரு 50 ரூபா அது போல் வச்சுருக்கலாம். நீங்கள் யாராச்சும் சப்போஸ் ஏற்காடு வரீங்கன்னும் போது இதை ட்ரை பண்ணாதீங்க. மஸ்ட்டு விசிட்ன்றதை விசிட் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சுக்கும் வேஸ்ட் ஆஃப் மணி. அது கத்தும் நாய்ஸ் கொஞ்சம் ஒரே நிமிஷம். நீங்கள் அந்த 100 rupees செலவு பண்ணுறத ஏதாச்சும் சாப்பாடோ வயிற்றுக்கு கூட போட்டுக்கலாம் ரைட் பண்ணுற பீப்புள்ஸ். ஏன்னா அது கால் வலிக்க மெரிக்கணும், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஒருத்தரில் எங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இது நாங்கள் வந்து பெடல் போட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதிரில் ஒரு பார்க் இருக்குது, முடிஞ்சால் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இப்போ இது பக்கோடா வியூ பாயிண்ட்டுன்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அதை அப்படியே பார்த்துட்டு அதோட வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இது ஏற்காடு ரைட் செம்ம ஒரு ரைடாக அமைஞ்சிச்சு எங்களுக்கு. அவ்வளோதான். நாங்கள் வந்து இதோட போகும்போது வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு போகிறோம். ஓகே பாய் பாய் சொல்கிறேங்க. பாய். ஆக்சுவலாக பெடல் போட்டிங் முடித்தாச்சு. முன்னாடி ஒரு பார்க் இருக்குது, அதை அப்படியே இப்போ கூட விசிட் பண்ணிடலாம். அதை விசிட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறேன். அதை பக்கோடா வியூ பாயிண்ட்டுன்றது கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கிடலாம். ஆக்சுவலாக ரூம்ஸ் எதுவுமே இல்லை. இது வந்து 1 day ரைடுன்றதால முடிஞ்ச அளவுக்கு அப்படியே இது பண்ணிட்டோம். இதில் போனால் ஏதோ தமிழ்நாடு வனத்துறை. ஓ மைவா பாருடா. உள்ளே என்ட்ரி எவ்வளோன்னு கேளுறா ப்ரோ. போயிட்டு உள்ளே இந்த பக்கம் போ. உள்ளே என்ட்ரி எவ்வளோன்னு. ஆனால் நல்லா இருக்குது ப்ளேஸ் எல்லாம். உள்ளே என்ட்ரி எவ்வளோன்னு தெரியல. 20 rupees என்ன கேப்சர் பண்ணிவிட்டு போகலாமா? சரி கேப்சர் பண்ணிவிட்டு போகலாம். 60 ரூபா 3 ஒருத்தருக்கு 20. சரி ஓகே. நம்ம இதுக்கப்புறம் எப்போ வருவோம்ன்றது நமக்கும் தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கும் அப்படியே காமிச்சிட்டு போயிடுறோம். பாருங்கள் என்னெல்லாம் இருக்குன்றது. இதுவும் கவர் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ஜஸ்ட் 12 kilometers ஃபார் ஹைரோனை. இதுவும் கவர் பண்ணிட்டோம். இது கவர் பண்ணிட்டோம். இது பார்க்கலடா. நான் இது வந்து ஏதோ பூங்கான்னு நினைக்கிறேன். இது பார்க்கல. ஹே 3 பேருக்கு 60 ரூபா தானே? சரிவா. இப்போது 3 பேருக்கு தானே? 3 பேருக்கு தானே வாங்க. ஒருத்தருக்கு 20 தானே? 60 ரூபா தானே? அவங்க 10 ரூபா சில்லறை கொடுத்தாங்க. என்ன 70 ரூபா கொடுத்தா? 70 ரூபா கொடுத்தியா? அப்போ விவரமாக தான் இருக்குன்றியா? ஃபோட்டோ கிட்ட எடுத்துக்கோங்கடா, நல்லாயிருக்கும். இது வீடியோ ரெக்கார்டில் தானே இருக்குது. இதில் ஒரு குரங்கு தவிட்டு வருமே, அந்த மாதிரி இருக்கும்டா, நல்லாயிருக்கும்.
இது சிங்கம், இது சிங்கத்தோட பல்லு. காட்டுக்கே ராஜா சிங்கம். ஆனால் அந்த சிங்கத்தவே அசிங்கப்படுத்தி பார்க்குறான். ட்ராகன் ட்ராகன் ஷும் ஷும் தெரியும். ஏய் பாம்பு, மலைப்பாம்பு. ஐயோ மலைப்பாம்பு ஃபேமே, அது பயங்கரமாக இருக்குது ஃபேமே. டிராயிங்லேயும் ஐயோ பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கா, சீரியஸ்லி ரியலாகவே இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன். டேரெக்டாக இது முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். டிராயிங் எல்லாம் நிறைய பெயிண்ட் வரைஞ்சி வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. அதெல்லாம் அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் தெரியல, அந்த பறவையோட நேம். நல்லா இருக்குது, நிறைய இருக்குது ஃபேம. நீங்கள் வந்தீங்கன்னா சில் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ். ஹாய் அம்மா. ₹20 ஒர்த்தா ப்ரோ? நோ இல்லை. யாராச்சும் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா அன் டைம் ஆஃப்டர்நூன் மதியத்துக்கு மேலே வரீங்கன்ற பட்சத்தில் வெயிலாக இருக்குது அந்த மாதிரி டைமில் வர்றதுக்கு வந்து சில்லுன்னு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். மற்றபடி பார்க்குற அளவுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைல்ல. கண்டிப்பாக ஒர்த்து இல்லைன்னு நான் சொல்வேன். இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ எண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, பை, லவ் யூ ஆல். ஃபேமை ஏற்காடை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆக்சுவலாக போட் ஹவுஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பூங்காவும் விசிட் பண்ணோம். போட் ஹவுஸ் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்வேன் ஆக்சுவலாக. அப்புறம் ஆப்போசிட் இருக்கிற பூங்கா ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா நோ ஒர்த். இது ₹20 நீங்கள் போயிட்டு லவர்ஸ் கூட வந்தீங்கன்னா சில் பண்ணிவிட்டு வரலாம். மற்றபடி அதுக்கு நீங்கள் வேறு ஏதாச்சும் பூங்கா கூட போகலாம், தாவரவியல் பூங்கா அது போல். இப்போ டைரெக்டாக எங்கே போகிறோன்னா டாமினார். இப்போ 1 செகண்ட் ஃபேமே. அவ்வளோதான், ஏற்காடை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. பாய் ஏற்காடு, பாய், மிஸ் யூ. ஒரு நல்ல மெமரிஃபுல்லான டேஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். 1 செகண்ட் ஃபேம். ஏன்டா இப்படி ஓட்டுறீங்க? சேர்வராயன் கோவில், ஆக்சுவலாக அதுவும் ஏதோ ஒரு ஃபேமஸான கோவில் தான் இந்த ஏற்காடில். அதையும் விசிட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே விடுங்க. இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னா பக்கோடா வியூ பாயிண்ட்டு போகிறோம். ஓகேங்களா, அதை விசிட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்க வேண்டியதான். ஃபைனலி பக்கோடா வியூ பாயிண்ட்டு கிட்ட வந்துட்டோம். இன்னும் 450 meters. வேணா இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3:45 தான் ஆகுது. அதனால் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. 5 மணிக்கு மேலே 6 மணிக்கு அப்புறம் தான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. காலையில் டைம் இல்லை ஈவினிங் டைம் வாங்க ஃபேம. எந்த ஒரு பிளேஸுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆஃப்டர்நூன் மதியத்துக்கு அந்த மாதிரி டைமில் செம்ம க்ரௌட் அடே பாய். ஏன்னா ஃபுல்லாகவே காராக தான் இருக்குது. இல்லைடா மிஸ்ட் எதுவும் இல்லைடா, மார்னிங்கே இல்லை மார்னிங்கில் பார்த்துருக்கலாம். செம்மையாக இருக்குடா, ஆனால் மிஸ்ட் எதுவுமே இல்லை. திஸ் இஸ் பக்கோடா வியூ பாயிண்ட் ஃபேமே. இதுதான் லாஸ்ட்டாக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற லொக்கேஷன். லாஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வியூ பாயிண்ட். அம்மே ஸோ ஃபேமே இதுதான் என்னது பக்கோடா வியூ பாயிண்ட். ஆக்சுவலாக நீங்கள்
ஒன்று மார்னிங் வாங்க, அப்போ தான் ஃபாக் பார்த்து செம்மையாக இருக்கும். ஈவினிங் வந்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 o'clock ஆகுது, ஒன்றுமே இல்லை மிஸ்ட் எதுவுமே. ஸோ இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்க போகிறோம். ஐ வில் கோயிங் ப்ரோ, அவ்வளோதான். ஃபோட்டோ ஏதாச்சும் எடுக்கிறியா நீ? ஃபோட்டோ எதுவும் எடுக்கிற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக இன்னும் ஃபாக் இருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இதுக்கப்புறம் வருமா என்னன்னு தெரியல. கரெக்டாக மார்னிங் டைமில் வந்தால் கரெக்டாக இருக்கும்டா. மார்னிங் டைமில் வந்தால் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் யாராச்சும் வர மாதிரினா கண்டிப்பாக மார்னிங் டைமில் ஐ வில் விசிட். ஓகேங்களா? ஸோ பக்கோடா வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பியாச்சு ஆக்சுவலாக. ஓகேங்களா? இப்போ டேரெக்டாக எங்கே போகிறோன்னா அவ்வளோதான். ஏற்காடை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு நல்ல மெமரிஸ்னே சொல்லணும். ஆக்சுவலாக இந்த செகண்ட் டைம் மீன்ஸ் ஏற்காடு. இந்த செகண்ட் டைம் நிறைய பிளேஸு நானே பார்த்தேன். நானே ஆச்சரியப்பட்டுட்டேன், என்னடா இப்படி எல்லாமா இருக்குன்ற மாதிரி. ஏற்காடில் நம்ம வந்து எதில் கட் பண்ணணும், முன்னாடி போயிட்டு இது கட் பண்ணோம். இப்போ வந்து புது ரூட்டாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம் போகிறதுக்கு. இதுலேயும் போகுது. இப்போ நம்ம வந்த வழியாகவும் போகலாம். எங்களுக்கு வந்து அது மனசுக்கு வரல, அதனால் கொஞ்சம் புது வழியாக போகலான்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அவ்வளோதான் வீடியோ. இதுக்கப்புறம் பெருசாக எந்த பிளேஸும் கவர் பண்ணுற மாதிரி இல்லை. 1 second. எந்த ஒரு பிளேஸும் கவர் பண்ணுற மாதிரி இல்லை. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்க போகிறேன். உங்களோட அன்பும் ஆதரவும் நம்ம செல்லக்குட்டி நம்மளோட செல்ல ஃபேமிலிக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் பெஸ்ட்டாக ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருப்பான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சில விஷயத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் உங்களுக்காகவே. நான் இதுக்கப்புறம் கண்டென்ட் நல்லாவே போடலாம். இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டெல்லாம் மேக் பண்ணி போடலாம். ஓகேங்களா? மறக்காமல் அதுக்கு வந்து நீங்கள் உங்களை லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ டேரெக்டாக அவ்வளோதான். நம்ம வந்து இறங்கிட்டு அப்படியே டேரெக்டாக வீட்டுக்கு போகிறது தான். லாஸ்ட்டாக ஃபைனல் எண்டு வீடியோ மட்டும் ஒரு சின்ன வீடியோ எடுத்துகிட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல பிளேஸில், அதுக்கப்புறம் அவ்வளோதான் கிளம்புறது தான். ஓகேங்களா? ஏற்காடோட எண்டு வீடியோ தான் ஆக்சுவலாக. வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் உங்களுக்கு தெரியும். மறக்காமல் உங்களோட அன்பும் ஆதரவும் கொடுத்தா மட்டும்தான் என்னால் மேலும் மேலும் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட அன்பும் ஆதரவும் கொடுத்துட்டே இருங்க. கம்மிங் பாய்ஸ், கம்மிங். ஏற்காடோட ரைடு மட்டும் எப்படி இருந்துச்சுன்னு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்கலாம், அவங்க என்ன சொல்கிறாங்க என்னன்றது. வா ப்ரோ, நீ கம்மிங் வாடா. இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணோம் அதை மட்டும் சொல்லிட்டிங்கன்னா பார்க்குறவங்களும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்படி இருந்துச்சு இன்றைக்கி ரைடு, எப்படி போச்சு? நல்லா ஏற்காடு இதுலயும் நான் வந்ததில்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா வேற லெவலா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ட்ரில இருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பிளேஸ் ஆனா செம்மையா இருந்துச்சு. செம்ம பிளேஸ். ஆனா வேற லெவல் பிளேஸ். நிறைய பிளேசஸ் எல்லாம் இருக்கு, வியூ பாயிண்ட் நிறைய இருக்கு. அப்புறம் கிளியூர் ஃபால்ஸ்ல வந்து தண்ணி வரல. நீங்க யாராச்சும் போற மாதிரினா கேட்டுட்டு போங்க. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது போல் நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். புது ஃபேமிலி யாராச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட அன்பும் ஆதரவும் இந்த குட்டி பையனுக்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அப்படின்னா தான் மேலும் மேலும் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, பை, லவ் யூ.